தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ இதில் நம்ம பேச போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இதோட 42 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ ரீமேக் பண்ணால் கூட கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம். நல்ல ஸ்டோரி. ஆமாம். இன்னொன்று பெரிய ப்ளஸ் வந்து 2. ஒன்று ரஜினிகாந்த், ஆமாம், இன்னொன்று இளையராஜா. உண்மை. இந்த படத்துடைய விமர்சனத்தை எழுதினவங்க அந்த காலத்தில் என்ன எழுதினாங்கன்னா, படத்துடைய அந்த ஃபுல் விமர்சனம் எழுதிட்டு கடைசி வரியில் இந்த படம் மகேந்திரனின் ஜானியாக உருவாகி ரஜினியின் ஜானியாக மாறி ஸ்ரீதேவியின் ஜானியாக மாறி பின் இளையராஜாவின் ஜானியாக மாறி இன்றைக்கும் நமக்கு மகேந்திரனின் ஜானியாக என்றைக்கும் மகேந்திரனின் ஜானியாக நினைவில் நிற்கும் அப்படின்னு சொல்லி. மகேந்திரனின் ஜானின்னு ஆரம்பிச்சு கடைசியில் ஒருத்தருக்கா சொல்லி, ஏன்னா அது எல்லாருக்குமான ஒரு படம். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் அப்படி இருந்தது. அக்செப்டன்ஸ் அந்த நேரத்தில் அவ்வளோ இருந்தது. மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். ஆமாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1980 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. மகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்குலாம் வசனம் எழுதியிருந்தார். ஆக்சுவலாக பொன்னியின் செல்வனை முதல்ல வந்து அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். முள்ளும் மலரும், முதிரி பூக்கள் அதெல்லாம் பண்ணிட்டு அவர் நெஞ்சத்தை கில்லாத படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸாக ஜானி படத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கேஆர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்போ ரொம்ப பிரபலமான ப்ரொடியூசர். ஸோ அவங்க சைட் பை சைடு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போதுமான பட்ஜெட் கொடுக்கல இந்த படத்துக்கு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகி ஜானினோடனே பில்லா, ரங்கா, தீ இந்த ஸ்டைலில் பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்கும். நடிகர்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்புள்ளாயிட்டாங்க. ஆனால் ரஜினியை வேறு பரிமாணத்தில் காட்டின ஒரு படம் சொல்லலாம். ரஜினி டூயல் ரோலில் நடித்த ஒரு படம். டைட்டிலே வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு மியூசிக் லவராகவும் காட்டுவாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஒரு நியூஸ் ஓடும் பேக்ரவுண்டில். மகேந்திரன் வந்து டயலாக்ஸ்க்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத குறைச்சிட்டு காட்சிகளில் நிறைய சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு. பின்னணியில் செய்தி ஒன்று, இப்படி ஒரு கார், இந்த நம்பர் பிளேட் உள்ள காரு திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயிண்ட் அடித்து முடிக்கும் போது வந்து அவர் ஒரு திருடன்கிறத வந்து அதை இன்டெரக்டாக காட்டியிருப்பார் சீனில். அப்படி நிறைய காட்சிகள் காட்டியிருப்பார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டினோடனே கட் பண்ணோடனே டைட்டில் வரும் ரஜினிகாந்த் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரே ஆமாம், ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு டைட்டில். அதுக்கப்புறமா எந்த படத்துலையும் போடலன்னு நினைக்கிறேன். இன் அண்ட் டஸ்ன்னு இப்போலாம் போடுறாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் அண்ட் ரஜினிகாந்த்னு போட்டு அது வந்து பயங்கரமாக விசில் தேட்டரில் பறந்துருக்கு. அப்படி ஒரு ஹிட்டாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜானி படத்தில் வந்து ஒரு 6 பாட்டு ப்ளஸ் ஒரு மியூசிக், அந்த சேசிங் மியூசிக் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஒரே ஒரு பாட்டு, அந்த என் வானிலே ஒரே வெண்ணிலா, அந்த பாடல் மட்டும் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. மற்ற பாடல்கள் எல்லாமே கங்கைமரன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனால் நாம் வந்து பாட போகிற அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆசையை காற்றுல தூது விட்டு. இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுருளிராஜனுடைய சப்போர்ட் வந்து ரஜினிக்கு வந்து செமையாக இருக்கும். அந்த காம்போ வந்து செமையாக இருந்திருக்கும். அது ரஜினிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கமல் கூட அது இருக்கான்னு தெரில. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், சுருளிராஜன், அதுக்கப்புறமா வந்து கவுண்டமணி, அதுக்கப்புறம் வந்து வடிவேலு, சந்தானம், விவேக், எல்லா காமெடியனோட காம்பினேஷனும் அவர் நடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த ஜானி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஊட்டியில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ஸ்ரீதேவி ரஜினி அந்த வீட்டில் மீட் பண்ணுற சீன். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக கேரக்டர்ஸுங்கிறத மறந்துட்டு அப்படியே படத்தோட ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கதைப்படி அந்த பார்பரா நடிச்சிருப்பார் ஒரு ரஜினி. அவர் பண்ண ஒரு கொலை, அவர் பெண்களை வெறுக்கிறவர் இன்னொரு பெண் மூலமாக ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டு அப்புறம் இன்னொரு பெண் மூலமாக எல்லா பெண்களும் அப்படி இல்லைங்கிறத உணர்வார். அவர் பண்ண ஒரு கொலை வந்து இந்த ரஜினி மேலே பழி வந்து அப்புறம் அவர்களுடைய காதல், அப்புறம் அந்த பாடகி அவங்களுடைய வாழ்க்கை, இந்த 2 பேரோட கேரக்டர், அதாவது ஒரு உணர்வு ரீதியாக தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். உறவுகள் அது ரீதி தான் அவர் எல்லா படமும் இருக்கும். அதில் அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு போதுமான பட்ஜெட் கொடுக்காம நிறைய ஸ்டாக் ஷாட்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் அவங்கள காட்டி எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து மற்ற ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சே எடுத்து மேனேஜ் பண்ணியிருப்பாராம். ஒளிப்பதிவு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சமயத்தில் நாளிதழ்கள்லாம் வந்து ஒரு அமெரிக்கன் படம் பார்த்த மாதிரி இருக்குது ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அசோக் குமார் ரஜினியை வந்து நல்ல ஒரு பரிமாணத்தில் காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட காஸ்டியூம்ஸு. ஆமாம், அதை பண்ணது யாருன்னா ஓவியர் ஜெயராஜ். அவர் தான் வந்து அந்த டிசைன் பண்ணி அந்த வித்தியாசமான ஒரு காஸ்டியூம்ஸ் பண்ணது. 2 கேரக்டருக்கும் அந்த நடுவில் வகுடெடுத்து செவியிருப்பாங்க. ரஜினி வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த 5 படத்தில் வேற ரோல், இந்த படத்துலையும் டபுள் ரோல், 2 வேறு பரிமாணம், கெட்டப் சேஞ்ச் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசையை காத்த தூது விட்டு பாட்டு ஒரு பழங்குடியினத்தில் வந்து அவர் அடிபட்டு அங்கே இருக்கிற மாதிரி அந்த பழங்குடியின பெண்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. அவர் ஒரு நைட் டைம் சாங் மாதிரி இருக்கும். இடையில அவருடைய கற்பனையில் ஸ்ரீதேவி கூட இருக்கிற மாதிரி இருக்கிற ஜானிங்கிற ரஜினி, வித்யாசாகருங்கிறது இந்த இன்னொரு ரஜினி, ஜானிங்கிற ரஜினி. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும். இந்த படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சண்டை அப்படி போகாமல் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க.
அதே நேரத்தில் ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த சாங் மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிளைமேக்ஸ் பாட்டுலாம் வந்து உண்மை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அதை வந்து 7G ரெயின்போ காலனி படத்தில் யுவன் சங்கர் ராஜா மீண்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆசைய காத்துல பாட்டை இளையராஜாவே அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேற படத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜானி படமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தெலுங்குல நான் பேர் ஜானின்னு சொல்லி ரீமேக் ஆகி அங்கேயும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்துலேருந்து நாம் வந்து இப்போ பாட போகிற இந்த பாடல் ஆசைய காத்துல தூது விட்டு அதில் வந்து நிறைய அந்த வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காட்ட முடியாட்டா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த ஒரு சின்ன பீட்ஸு ட்ரம் பீட்ஸு அதை மட்டும் யூஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாத்தியங்கள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த வாத்தியங்கள். அதோட எஃபெக்ட் நம்ம இதில் வரதுக்கான முயற்சி பண்ணலாம். என்ன இல்லை தவறாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொண்டு வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறீங்க. இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து சிந்து பைரவி ராகத்தில் வந்து இளையராஜா உருவாக்கியிருக்காங்க. இந்த ராகத்துக்காக ஒரு படமே பண்ணார் அவர். இன்னொரு ஃபேமஸான பாட்டு இந்த ராகத்தில் நிறைய பாடல் பண்ணியிருக்காரு. ஃபேமஸான பாட்டுனா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, சிம்லா ஸ்பெஷல் படத்தில் உள்ள ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்கு அடுத்து அவர் பண்ண நிறைய பாடல்கள் இந்த பாடும் ஒரு முக்கியத்துவமான அந்த சிந்து பைரவி ராகம் வந்து ரொம்ப அழகான ஒரு ராகம். ஸோ அதில் உள்ள ஒரு பாடல். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்பி சைலஜா அவருடைய குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்து காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாட முயற்சிப்போம். ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல பாடப்பட்டு சேரிய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்ட நின்னு ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு அப்புறம் கோரஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம். பாட்டு ஃபுல்லாக அந்த பீட்டு தான். இது வந்து ஒரு வித்தியாசமான பீட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லா இருக்கும். அந்த கிராமத்து பழங்குடியின இசை மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவுமே வந்து நைட் டயத்தில் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பரான பாட்டு. ஆசைய காத்துல தூது விட்டு. ஸோ இது ஒரு மூணாவது ஹீரோயின் மாதிரி அந்த ஒரு பாட்டில் அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய மன எண்ணங்கள், இவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் போய் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். அந்த பாடல்களை பற்றிலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைக்கி இந்த ஆசையை காற்றுல தூது விட்டு இந்த பாடலை பற்றி பேசியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் tamileko@gmail.com முகவரிக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நிச்சயமாக அந்த பாடலை பார்த்து ரசித்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சி வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MBR சங்கர்.